அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் 2022ஆம் ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி விரதம் மற்றும் வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மார்கழி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உரிய மாதம். ஏகாதசி விரதம் மற்றும் வழிபாடு என்பது பெருமாளுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வழிபாடு. அதிலும் வைகுண்ட ஏகாதசி என்பது மிகப்பெரிய விரதம், மிகப்பெரிய வழிபாடு. வருடத்தில் ஒரு நாள் சொர்க்கவாசல் திறக்கின்ற இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளுக்காக பக்தர்கள் ஏங்கி தவிப்பாங்க. வருடத்திற்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த முறை 2 நாள்கள் வந்திருக்கே. 2 நாள்கள்ன்றது பார்த்திங்கன்னா இந்த 2022ஆம் ஆண்டிலேயே 2ம் வரவில்லை. பக்கத்தில் 1 மாத இடைவெளியில் வைகுண்ட ஏகாதசி இந்த முறை நிகழ்ந்திருக்கிறது. ஒன்று பார்த்திங்கன்னா டிசம்பர் 14ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி நடந்திருக்கிறது. 108 திவ்ய தேசங்கள், அதற்கு மூத்த தேசமாக சொல்லப்படுகின்ற ஸ்ரீரங்கத்தில் மற்றும் திருப்பதியிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது டிசம்பர் 14ஆம் தேதி. அன்றைக்கே வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஜனவரி மாதத்திலேயும் வைகுண்ட ஏகாதசி வருதே, இது எப்படி சாத்தியப்படும்? எப்பொழுதுமே இந்த மாதிரி நடைபெற்றது கிடையாதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி 2 வைகுண்ட ஏகாதசி பக்கத்தில் வருவது உண்டு. அதாவது கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளுக்கு முந்தைய நாளும் மார்கழி மாதத்தின் கடைசி நாளுக்கு முந்தைய நாளும் வைகுண்ட ஏகாதசி இந்த முறை வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசியாக வணங்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை கார்த்திகை மாதத்திலும் இந்த மார்கழி மாதத்திலுமே வளர்பிறை ஏகாதசி வந்து ஸ்ரீரங்கத்தின் வழிபாட்டை அடிப்படையாக கொண்டு கார்த்திகை மாதம் 14ஆம் தேதியும் வைகுண்ட ஏகாதசி விரதம் மேற்கொண்டு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. அதே போல இந்த மார்கழி மாதமும் வருகின்ற வைகுண்ட ஏகாதசியும் அனைத்து வைணவ திருத்தலங்களிலும் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், வழிபாடுகள், சொர்க்கவாசல் திறக்கப்படுவது இது எல்லாம் நடைபெறும். பகல் 10 இந்த ஜனவரி 3ஆம் தேதி ஆரம்பித்து விட்டது. அது இரவு 10 நடந்தது ஏற்கனவே. இது பகல் 10. இந்த பகல் 10 ஜனவரி 3ஆம் தேதி அனைத்து வைணவ ஆலயங்களிலும் தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி ஏகாதசி திதி வருது. அந்த நாளிலிருந்து விரதம் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். 13ஆம் தேதி முழு ஏகாதசி திதியாக இருக்கின்றது. ஏகாதசி நாள் அன்றைக்கு முழுவதும் விரதம் மேற்கொள்ள வேண்டும். பெருமாளுக்குரிய வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி மாலை, அதாவது இரவு பொழுதிலே ஏகாதசி திதி தொடங்கி துவாதசியில் நம்ம பாரணை, அதாவது விரதம் மேற்கொள்கிறவர்கள் துவாதசியில் நம்ம பாரணை முடிக்க வேண்டும், அதாவது விரதத்தை முடிக்க வேண்டும். அப்போ துவாதசி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி தான் வருது. அப்போது நம்ம 12ஆம் தேதியிலிருந்து விரதத்தை மேற்கொள்ளணுமா? 12 இரவு சாப்பிடக்கூடாது, 13 முழுவதுமே சாப்பிடக்கூடாது, 14 துவாதசி அன்னைக்கு தான் விரதத்தை நம்ம முடிக்கணும்னா கிட்டத்தட்ட 1.25 நாள்கள் சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்து பெரியவர்கள் எல்லாம் ஏகாதசி திதி ஆரம்பித்தாலே விரதத்தை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க, பெருமாளுக்குரிய வழிபாட்டை மேற்கொள்வார்கள். ஆனால் இப்போது நிறைய பேர் விரதம் இருக்கிறேனே, எனக்கு பசிக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு விரதம் இருந்தும் அதற்கு புண்ணியம் இல்லாமல்
போக செய்கின்ற காரணத்தினால நீங்கள் ஏகாதசி திதியில் இருக்க முடிஞ்ச, அதாவது திதி ஆரம்பிக்குது இல்லையா 12ஆம் தேதி, அன்னியிலிருந்து விரதம் மேற்கொள்ள முடியும்னா நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. இருந்தால் நல்லது, நிறைய நன்மைகள் ஏற்படும். அப்படி இல்லைன்னா 13ஆம் தேதி முழுக்கவுமே நீங்கள் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்படி வைகுண்ட ஏகாதசி மற்றும் ஏகாதசி திதிகளில் விரதம் மேற்கொள்கிறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நன்மைகள் ஏற்படாது அப்படின்னு வேணால் நம்ம 1-2 சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நன்மைகள் ஒரு பட்டியல் பெருசாகவே இருக்குது. குழந்தை பேர் வேணுமா, ஏகாதசி விரதம் மேற்கொள்ளலாம். இல்லை நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இல்லை செல்வம் சேர வேண்டும், நம்ம வாழ்க்கையில் மன அமைதி, நிம்மதி மற்றும் நிலப்புலன்கள் அமைய வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும், இப்படி எதுவாக இருப்பினும், என்ன வேண்டுதலாக இருந்தாலும் இந்த ஏகாதசி, சாதாரண ஏகாதசி நாள்களில் விரதம் மேற்கொண்டு பெருமாளை துதித்தோமே ஆனால் நமக்கு அதற்குரிய பலன்கள், அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கும். அதிலும் வைகுண்ட ஏகாதசி அப்போது நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அனைத்துமே நமக்கு நடைபெறும். வேண்டுதலில் நியாயம்னு அடிக்கடி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் மனசில் தோணலாம், என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாது, பகவானே அவனை ஏதாவது செஞ்சுருங்க அப்படின்னு வேண்டுறதுல நியாயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த வேண்டுதல் எல்லாம் எத்தனை வேண்டினாலும் நிறைவேறாது, எத்தனை விரதம் மேற்கொண்டாலும் நிறைவேறாத வேண்டுதல், அது அநியாய வேண்டுதல் அதெல்லாம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, நியாயமான வேண்டுதல்கள் கட்டாயம் நடைபெறும்னு. நமக்கு நன்மைகளை தரக்கூடிய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு நீங்கள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதத்தை மேற்கொண்டு, விரதம் இருக்கிறோமே, கண் விழிக்கிறோமே அப்படின்னு சீட்டாடுறது, இல்லை பல்லாங்குழி பரமபதம் விளையாடுறது, அது எல்லாம் கூடாது. கண் விழிக்கணும். இதில் முக்கியமாக விரதத்தையும் மேற்கொண்டு கண்ணும் விழித்தோமே ஆனால் முழு பலன்கள் கிடைக்கும். 12ஆம் தேதி நைட்டெல்லாம் முழிச்சு 13ஆம் தேதி நைட்டெல்லாம் முழிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் தேதி ஏகாதசி திதி ஆரம்பிச்சிருது. அதனால் நீங்கள் 13ஆம் தேதி முழுக்கவுமே விழித்திருந்து, 13ஆம் தேதி ஏகாதசி திதி இரவே முடிஞ்சு போயிடுது. அதனால் நீங்கள் 13ஆம் தேதி இரவு தூங்கிக் கொள்ளலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த விரதத்தை முடிக்கிற வரைக்கும் இந்த 12ஆம் தேதியும் கண் விழிச்சு, 13ஆம் தேதியும் கண் விழிச்சு, 14ஆம் தேதி விரதத்தை முடிக்கும் வரை சாப்பிடாமல் பெருமாள் நாமத்தை சொல்லிட்டு தொடர்ந்து செய்வாங்க. ஆனால் 2 நாள்களுமே கண் விழிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 12ஆம் தேதி ஏகாதசி திதி மாலை நேரத்தில், அதாவது இரவு நேரத்தில் 8 மணி போல் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த நேரத்திலிருந்து 13ஆம் தேதி ஏகாதசி திதி இரவு நேரம் முடியுது. அந்த நேரம் வரைக்கும் தொடர்ந்து கண் விழித்து 13ஆம் தேதி ஏகாதசி திதி முடிஞ்ச பின்னாடி தூங்கிக்குங்க. ஆனால் 14ஆம் தேதி காலையில் தான் நீங்கள் விரதத்தை பாரணை செய்ய வேண்டும். ஏன்னா துவாதசியில் தான் நம்ம விரதத்தை முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குது, சாஸ்திரங்கள் அதுதான் சொல்லுது. ஏகாதசி திதியில் ஆரம்பித்த விரதம் துவாதசியில் தான் முடிக்கணும். அதனால் விரதத்தை மேற்கொள்கிறவர்கள் 14th அன்னைக்கு 14ஆம் தேதி காலையில் 7:15 மணியிலிருந்து 9:15 மணிக்குள்ளர பாரணை செய்து கொள்ளலாம். அதாவது விரதத்தை முடித்து கொள்ளலாம். ஏதாவது சமைச்சு பெரியவங்களுக்கெல்லாம் வீட்டில் கொடுத்து, யாராவது நம்ம கண்ணுக்கு புலப்படுறாங்க, வயிறு ஒட்டி தெரிகிறாங்க, பசியால் வாடி கிடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். இது எல்லாம் சாத்தியப்படலை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே பெருமாளுக்கு பூஜைகள் செய்து தூப தீபங்கள் காமிச்சு தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொண்டு அப்புறம் பாரணை செய்து கொள்ளலாம், அதாவது விரதத்தை முடித்து கொள்ளலாம். இந்த வைகுண்ட ஏகாதசியின் போது விரதம் மேற்கொள்கிறவர்கள், கண் விழிப்பவர்கள் என்ன பண்ணணும்னா, கண் விழித்திருக்கின்ற நேரத்தில் இறை நாமத்தை, பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பெருமாளுக்குரிய மந்திரங்கள், துதிகள், பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் மேற்கொண்டு கண் விழித்து பெருமாளுக்குரிய துதிகளை போற்றுபவர்களுக்கு இறப்புக்கு பின் மோட்சம் சுலபமாக கிடைக்கும். நேரே வைகுண்டம்தான் போய் சேருவோம்.
இறைவனின் திருவடிகளை பற்றுகின்ற ஒரு பெரும் பேறு நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி விரதம் வழிபாடு எல்லாம் மேற்கொள்கிறோம். நம்ம வாழும் காலத்திலும் நன்றாக இருக்க வேண்டும், இறப்புக்கு பின்பும் நமக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக இறைவன் திருவடி சேர வேண்டும். சரி, இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக வழக்கம் போல் நம்ம வீஹாவை பற்றி நான் சொல்லுவேன் இல்லையா. வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். வீஹா ஆன்லைன்னே பேர் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலே ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு டவுன்லோடு செய்துக்கோங்க. அதற்கான லிங்க்ஸ் நம்ம டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா என்கின்ற கடை இருக்குது, அங்கே வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. கூகுளில் விஹா ஷாப் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே எங்களுடைய ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு கொண்டு வந்து அழகாக சேர்த்து விடும். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு விஷயம் வளர வளர அதற்கு நிறைய இடர்பாடுகள் வரும் இல்லையா. அதனால தான் நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க இந்த கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க கடை தாங்க, இல்லை ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா விஹா என்கின்ற பெயர் பிடிச்சி போய், அதாவது வளருது இல்லையா, அதனால் பிடிச்சி போய் அந்த பெயரை பயன்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய போலிகள் உருவாகிட்டு இருக்கு. போலிகளை தடுப்பதற்காக தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.